இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வர போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ப எஸ்ஸப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு நம்ம காத்துட்ருக்கோம்ல. அதில் முதலாவது ஜப்ப ரெக்வஸ்ட் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பிரதர், இந்த கடன் சுமை அதிகமாகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, தெரியாதனமாக கடன் வாங்கிட்டேன், ஆனால் கடன் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிற தருணத்தில் கூட அதை புரிஞ்சிக்காமல் என்னென்னவோ பேசுகிறாங்கள. ஸோ இன்றைய நாள் நம்ம ஜபத்தில் முக்கியமாக வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடன் சுமையினால் பாதிக்கப்பட்ட ஒருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த கடன்லேருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கையை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, கடன் வாங்கிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சந்தர்ப்ப சூழ்நிலை யார்கிட்ட கேட்குறது தெரியல, கடன் வாங்கிட்டேன் ஆனால் கொடுக்க தாமதமாகிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் இல்லை. இன்றைய நாளில் கடன் அன்பை முறிக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆமாவா இல்லையா? ஆமாங்க, நிச்சயமாக இது உண்மை தான். ஆனால் இருந்தாலும் தெரிஞ்சவங்க தானே, நெருங்கிய நண்பர்கள் தானே, சொந்தக்காரங்க தானே, பார்த்துக்கலாம், பொறுமையோடு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க தான் காத்திருக்க மாட்டாங்களாம். கொடுத்துட்டு எப்போ தருவீங்கன்னு சொல்லி சும்மா நோயின்னு ஃபோன் அடிச்சுட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வருவாங்க, எப்போங்க தரப்போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கடன் அன்பை முறிக்கும். இது உண்மையான ஒரு விஷயங்க. இது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா சீக்கிரமாக கொடுத்துருங்க. கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களோட கடன் சுமைகள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாரத்தை இறக்கி வைக்க போகிற, கவலைப்படாதீங்க. ஆனால் இன்றைய நாளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இக்கட்டான சூழ்நிலை கடன் வாங்காமல் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆமாவா இல்லையா? பிடிச்ச விஷயங்கள் இன்னும் பண்ணல பிரதர், எனக்காக நான் இன்னும் பண்ணல, எதுக்கு நான் வாங்கணும், பார்த்துக்கலாம் விடு, வேணாம் அப்படின்னு சொல்லி குடும்ப உறவுகளுக்காகவே என்ன பண்ணுறாங்க ஒரு சில பேர்லாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கலாம். அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம், நம்ம கடன் வாங்காமல் நம்ம பண்ணணும்ப்பா. இதுதான் இது எதுன்னு என்ன பண்ணுறோம், லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம்ல, இந்த விஷயங்கள் பண்ணணும். ஸோ செலவு அதிகமாகிடுச்சு, ஓகே இந்த மாதம் இது போதும், அடுத்த மாதம் நம்ம அதை வாங்கி கொடுத்துக்கலாம். இதை கடன் வாங்கி தான் வாங்கி தரணும் இல்லைல்லோ. ஸோ இது மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறான். ஆனால் இன்றைய நாளில் கடன் வாங்கணும். எதற்காக கடன் வாங்குறேன் அப்படின்னா, திருமணம் வச்சுருக்க என் பொண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது. அங்கே லோன் தருவாங்களா, இல்லை இங்கே லோன் தருவாங்களா, எப்படி வாங்குறது, எவ்வளோ வட்டி கொடுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், இப்படியான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்கும் போது எல்லாம் கொடுத்துட்றாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கொடுக்க தவறிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் இல்லை. என்னென்ன பேசுவாங்கல்ல, கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, சீக்கிரம் கொடுக்கறத பாருங்கள், சும்மா டைம் எடுத்து கேட்பீங்க, ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஒரு மாதம் 6 மாதம் ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ கவலைப்படாதீங்க, கடன் சுமையினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஒரு விடுதலான வாழ்க்கையை கொடுக்க போகின்றார். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு ஏன்ப்பா இந்த நோயெல்லாம் கொடுத்தேன், ஏன் இப்படி படைச்சிங்க, என்ன நல்லா முடியல அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கலங்கி போய் நிற்கிறோம்ல. எத்தனை பேர் இன்னும் மருத்துவமனையிலே இருக்காங்கல்ல, அவங்களாம் வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கும்ல, என்னடா அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிடிச்ச உணவுகள் சாப்பிட முடியாதுல்ல. இந்த உணவு தான் நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒரு டயட் எழுதி கொடுத்துருவாங்க. இந்த விஷயம் காலையில் இது, மதியம் இது, நைட் இது, இதான் கொடுக்கணும்னு சொல்லி. நமக்கு வாய்க்கு பிடிச்சிருக்கு, எதுவும் சாப்பிட முடியல பிரதர், ஒரு காலகட்டத்தில் எப்படி தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி பழைய நினைவுகள்லாம் வரும்ல. ஆண்டவரே, ஒவ்வொரு மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளை சீக்கிரமாக சுகம் பெற்று விடுத்துடணும். எஸ்ஸப்பான்னு சொல்லி ஜெபிக்கலாமா? ஒவ்வொரு பெண் குழந்தைங்களுக்கு தான் நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாமா? சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பேசும்படியான கிருபையை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று கேட்கிறேன். எஸ்ஸப்பா, நாங்கள் சோர்ந்து போகும் வேலைகளில் எல்லாம் உம்முடைய முடிவில்லாத வாக்கு தத்தங்களை விசுவசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. ஒருவரால் மாத்திரமே எங்களை விடுவிக்க முடியும் தகப்பனே. எங்கள் பிரச்சனைகளை ஜெயம் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய கிருபை உள்ள வார்த்தைகளை நாங்கள் சுற்றியிருப்பவர்களின் மத்தியில் நாங்கள் பேசும்படி எங்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகள் இன்றைய நாளில் பல சுமைகள், பல பிரச்சனை மத்தியில் மாட்டிட்டு இருக்காங்க. அதில் சொல்ல போன கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருக்கின்ற
ஒவ்வொரு சகோதரிகள் அதிலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா. அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு வெளியே வர வேண்டும் என்று கேட்குறாண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரும் கவலையும் ஜெபிக்கின்ற இந்த வேலையில் கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொருவரும் எவ்வளோ கவலைகள் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கோம், வெளியே சொல்ல முடியல, ஆனால் வெளியில் சிரிச்சிட்ருக்கோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை பார்த்துப்பீங்க, நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டது நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பம் வலிமை தர வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.